கடந்த 2017ஆம் ஆண்டு பாலிடெக்னிக் விரிவுரையாளர் தேர்வில் முறைகேடு வழக்கில் சட்டவிரோத பண பரிமாற்ற குற்றச்சாட்டில் தமிழ்நாடு முழுவதும் 18 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருகிறது. கல்வித்துறை அலுவலக பணியாளர் சங்க நிர்வாகி வீட்டில் விசாரணையும் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். மேலும் விவரங்கள். தமிழகத்துல கடந்த 2017ஆம் ஆண்டு அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் 1058 விரிவுரை பணியிடங்களுக்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் சார்பில் செப்டம்பர் மாதம் போட்டித் தேர்வானது நடைபெற்றது. இந்த போட்டித் தேர்வில் 1,35,000 பேர் தேர்வு எழுதிய நிலையில என் தேர்வின் முடிவுகள் 2017 நவம்பர் 7ஆம் தேதி அன்று வெளியாகியது. இந்த தேர்வில் முறைகேடுகள் நடத்தப்பட்டதாக தேர்வு புகார் தெரிவித்தார்கள். இதனையடுத்து தேர்வாக்கின் உறுப்பினராக இருந்த அப்போதைய செயலாளர் உமா என்பவர் சென்னை காவல்துறையில புகார் அளித்தார். குற்றப்பிரிவு போலீசார் இது குறித்து விசாரணை செய்து 156 பேர் மீது முறைகேடு புகார்கள் என்பதாக கூறி வழக்கு பதிவு செய்தார்கள். இந்த முறைகேட்டில் தரகர்கள், டேட்டா என்ட்ரி நிறுவனத்தை சேர்ந்தவர்கள், பள்ளி கல்வித்துறை ஊழியர்கள் உட்பட 19 பேர் மேல் கைது செய்யப்பட்டு இவர்கள் சுரேஷ் பால், கணேசன், ஷேக் தாவூத் நாசர், ரகுபதி, சின்னசாமி, விநாயகமூர்த்தி உட்பட 9 பேர் குற்ற சட்டமும் போடப்பட்டது. இந்த விவகாரத்துல 25 லட்சம் முதல் 35 லட்சம் ரூபாய் வரை ஒவ்வொரு பணிக்காக கையூட்டாக பெறப்பட்டதாகவும் 50 கோடி ரூபாய் அளவுக்கு வசூல் செய்யப்பட்டதாகவும் விசாரணையில் கூறப்பட்டது. இதில்தான் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடைபெற்றதாக கூறி தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் இது கையில் எடுத்து தமிழகம் முழுவதும் 18 இடங்கள்ல சோதனை நடத்தி வருகிறார்கள். சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி ஆகிய முக்கிய நகரங்களில் இந்த சோதனைகள் நடத்தப்பட்டு வருகிறது. சென்னையில திருமங்கலம், அதே போல பெரவலூர், எக்மூர் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. பெரவலூர் பகுதியில் இருக்கக்கூடிய விநாயகமூர்த்தி என்பவர் வீட்டில் தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணையை நடத்தி வருகிறார்கள். இவர் மீது ஏற்கனவே பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.